கிளிநொச்சியில் சட்டவிரோத காடழிப்பு ட்ரோன்களின் உதவியுடன் கைது செய்த அதிகாரிகள். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு தயார், வழக்குகளில் இருந்து தப்பவே சஜித் ரணில் நாமல் கூட்டணி. எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் கூடிய முக்கியஸ்தர்கள், சர்வசன வாக்கெடுப்பு கட்டாயம். 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு சர்வாதிகார ஆட்சியை தொடரவே அரசு திட்டம், நாமல் எம்பி தெரிவிப்பு. இந்தியாவுக்கு இரகசிய பயணம் மேற்கொண்ட நாமல், அதிமுக்கிய அரசியல்வாதிகளுடன் சந்திப்பு. பருத்தித்துறை முனைப்பகுதி சிறந்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்யப்படும், ரஜீவன். செம்மணி விவகாரத்தில் தொடரும் மௌனம், தட்டி கேட்காத அரசியல் தலைவர்கள். சஜித்துக்கு லஞ்ச விசாரணை ஆணைக்குழு அழைப்பு. திருகோணமலையில் 7 கோரிக்கைகளை முன்வைத்து அடையாள உண்ணாவிரதம். மன்னாரில் தமிழ் தேசிய வீரர்கள் தின நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. ஐநா உயர்ஸ்தானிகரின் பதவிக்காலம் நீடிப்பு, வாக்களிப்பில் இலங்கை நடுநிலை. தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சியில் காட்டினை அழித்து சுமார் 29 ஏக்கர் காணியை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்த முயன்ற தனியார் ஒருவரின் செயற்பாடு கடந்த 1 வருட காலத்திற்கு மேலாக தொடரும் நிலையில் குறித்த நபருக்கு எதிராக 6 வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து சட்டவிரோதமான முறையில் காடழிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணகிபுரம் பகுதி காட்டினை சட்டவிரோதமான முறையில் சுமார் 29 ஏக்கர் காட்டினை அழித்து குறித்த பகுதியை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் தனியார் ஒருவரும் அவர் சார்ந்த குழுவினரும் ஈடுபட்டுள்ளனர் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. காட்டினை அழித்தது மாத்திரமன்றி ஒரு பகுதியில் கற்றாழை தோட்டங்களை உருவாக்கியுள்ளதுடன் சட்டவிரோத கட்டடங்களையும் நிர்மாணித்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் கடந்த 2025ஆம் ஆண்டு வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் கவனத்துக்கு வந்தது. காட்டினை அழித்து பண்ணைகளை உருவாக்கவும் அதனுள் பாரிய ஆடை தொழிற்சாலை ஒன்றினை உருவாக்கவும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியை சார்ந்த சிலரின் ஆதரவினை பெற்று அங்கு பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக வாக்குறுதிகள் அளித்து காடழிப்பை பெருமளவில் மேற்கொண்டு வந்தனர் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு விடயம் தெரியவந்து அதற்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுத்த போது சுமார் 29 ஏக்கர் காடு அளிக்கப்பட்டுள்ளமையும் அதற்கு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. கட்டடங்களுக்கு பிரதேச சபை உள்ளிட்ட எங்கும் எவ்வித அனுமதிகளும் பெறப்படாமல் கட்டடங்கள் கட்டப்பட்டமை தெரிய வந்துள்ளது. வன பாதுகாப்பு திணைக்களத்தினரின் கண்காணிப்புகளை மீறியும் காடழிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் இது தொடர்பில் தெரியப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதனை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் காடழிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு தொடர்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தி இருந்தனர். இதனை அடுத்து துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்த வன பாதுகாப்பு திணைக்களத்தினர் பிரதான சந்தேக நபரை கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். நீதிமன்ற விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். பிணையில் வெளியே வந்தவர் மீண்டும் காடழிப்பு செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டு அத்துடன் வழக்கு விசாரணைக்கு செல்லாத நிலையில் கடந்த ஜூலை 14ஆம் தேதி நீதிமன்றத்தால் பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் இருந்து தப்புவதற்காகவே ரணில், சஜித், நாமல் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதாகவும் மாகாண சபை தேர்தலை அரசு விரைவாக நடத்தும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புதிதாக ஒன்றிணையவில்லை. கடந்த காலங்களிலும் அவர்கள் ஒன்றிணைந்துதான் செயற்பட்டனர் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்த போதிலும் மக்கள் அரசுடன் தான் இருக்கிறார்கள். அண்மைய காலத்தில் வெளிவந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளும் அதனைத்தான் உறுதிப்படுத்துகின்றது. தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் கூட்டமாகவே எதிர்க்கட்சிகள் காணப்படுகிறது. இதனால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சியினால் எங்களுக்கு எவ்வித சவாலும் இல்லை. எதிர்க்கட்சியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள ஆயத்தமாக இல்லை. அரசியல் மற்றும் பழைய சிந்தனைகளையே இன்னமும் பின்பற்றுகிறார்கள். கடந்த வியாழக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த பலருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே அவர்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடும். எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்த போதிலும் நாட்டின்
முன்னேற்றம் குறித்தோ அல்லது எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்தோ ஒவ்வித கலந்துரையாடல்களும் நடாத்தப்படவில்லை. மாறாக வழக்குகளிலிருந்து எவ்வாறு தப்புவது மற்றும் மீண்டும் எவ்வாறு அதிகாரத்துக்கு வருவது என்பது குறித்து பேசினார்கள். எதிர்க்கட்சிகளின் இந்த நகர்வுகளால் அரசு ஒருபோதும் பின்வாங்காது. நாங்கள் முன்னோக்கி செல்லும் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். எதிர்க்கட்சியினர் பின்னோக்கி சென்ற போதிலும் அரசு தான் வைத்த அடியை ஒருபோதும் பின்னுக்கு வைக்காது. நாட்டை கட்டியெழுப்பும் பணியை தொடர்ந்து முன்னெடுக்கும். நாட்டில் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் எவருக்கும் பேரணி செல்லவோ ஆர்ப்பாட்டங்களை நடத்தவோ முழு உரிமை உண்டு. கடந்த காலங்களைப் போல் அடக்குமுறைகள் எதுவும் பிரயோகிக்கப்பட மாட்டாது. இறுதியாக இதனை செய்வது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு அரசு முழுமையாக தயாராகவே உள்ளது. எனினும் சில சட்ட பிரச்சனைகள் நிலவுகிறது. அவை தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் நடாத்தப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு கிடைக்கும் தகவல்களை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துவது இயல்பான ஒன்று. அது தவறான தகவல் எனின் அதனை மறுப்பதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பல பொய்யான தகவலை தெரிவித்திருந்த போதிலும் தமக்கு கிடைக்கும் தகவலை வெளியிடும் உரிமை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு உண்டு என தெரிவித்துள்ளார். இந்த அரசு தனிநபர் சார்ந்த அரசமைப்பு திருத்தத்தை கொண்டுவர முயல்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாறான திருத்தங்களுக்கு முன் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என ஜெயபர்தன ஆட்சி காலத்தில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அரசாங்கம் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் கட்டாயமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் தனிநபர் சார்ந்த அரசமைப்பு திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும். நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே மேடையில் இணைந்துள்ளது. கடந்த வாரம் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ரணில் விக்ரமசிங்க உட்பட சகல எதிர்க்கட்சிகளின் அனைத்து குழுக்களும் ஒன்று கூடியது. ஜனநாயகத்துக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுப்பதும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதுமே இதன் நோக்கமாகும். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படுவதைக் கண்டு அரசு பயந்துள்ளது. பொதுவான தேசிய நலன் சார்ந்த விடயங்களில் இணைந்து செயற்பட சிவில் அமைப்புகள் இணைந்து விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது வழக்கு தாமதங்களை தடுப்பதற்காக என்ற அரசின் வாதம் தவறானது. நீதிமன்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்வதும் வெற்றிடங்களை நிரப்புவதுமே சரியான வழியாகும். இதுகுறித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யோசனை முன்வைத்துள்ளார். தற்போதைய அரசு தனிநபர் சார்ந்த அரசமைப்பு திருத்தத்தை கொண்டுவர முயல்கிறது. முன்னர் ஜெயபர்தன ஆட்சி காலத்தில் இவ்வாறான தனிநபர் சார்ந்த திருத்தங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனவே அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் கட்டாயமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயது அதிகரிப்புக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு எதிராக அவதூறு பரப்பியதை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சட்டத்தரணிகள், மருத்துவர்கள் மற்றும் மகா சங்கத்தினரை அடக்கி தமது சர்வாதிகார ஆட்சியை 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதே தற்போதைய அரசின் உண்மையான திட்டமாகும் என நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு கோமாகம பகுதியில் நேற்று நடைபெற்ற விசேட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரத்துக்கு வரும்போது மக்களுக்கு வழங்கிய பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு இன்று அடக்குமுறையை பிரதான ஆயுதமாக பயன்படுத்துகிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை சிக்கல்கள் குறித்து குரல் எழுப்பும் போது அரசு அச்சுறுத்தல்களிலும் சேறுபூசும் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறது. போலீஸ் திணைக்களத்தை தனது அரசியல் கட்சி அலுவலமாக கிளையாக மாற்றியிருப்பதால் சாதாரண மக்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. அதேபோல் உரப்பிரச்சினைக்காக போராடிய விவசாயிகளை சட்டவிரோத மதுபான உற்பத்தியாளர்கள் என்று, சுகாதார சீர்கேடுகளை சுட்டிக்காட்டிய மருத்துவர்களை திருடர்கள் என்றும் இழிவுபடுத்திய அரசு மகா சங்கத்தினருக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் எதிராக சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறது. மறுபுறம் அரசால் போஷிக்கப்படுகின்ற பாதாள உலக குற்ற குழுக்கள் சுதந்திரமாக உலா வருகிறது. கடந்த 48 மணித்தியாலத்தில் பல இடங்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள போதிலும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் எதிர்க்கட்சிகளை அடக்குவதிலேயே குறியாக உள்ளார். பாராளுமன்ற விவாதங்களின் போது நீதிமன்ற நெருக்கடிகளை தீர்ப்பதை விடுத்து ராஜபக்சர்களுக்கு எதிரான வழக்குகளை விரைவுபடுத்துவதையே ஆளுங்கட்சியினர் முதன்மைப்படுத்துகின்றனர் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச திடீரென இந்தியாவுக்கு ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிலரை தவிர வேறு யாருக்கும் இந்த பயணம் குறித்து தெரிவிக்கவில்லை. இந்தியாவுக்கு சென்ற நாமல் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை சேர்ந்த பல அரசியல்வாதிகளை சந்தித்துள்ளார். இதன்போது நாமலுக்காக பிரத்யேகமாக சைவ இரவு விருந்துபசாரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் நாமல் சந்தித்துக் கொண்ட அரசியல்வாதிகள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவில் ஒரே ஒரு நாள் மட்டும் தங்கியிருந்த நாமல் மறுநாள் இரவே மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை முனைப்பகுதி சிறந்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
அவர் நேற்றைய தினம் பருத்தித்துறை முனைப்பகுதியில் வெளிச்ச வீடு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் வைத்தியர் விவேகானந்தன் அவர்களுடன் இணைந்து பருத்தித்துறை முனைப்பகுதிக்கு நேரில் களவிஜயம் மேற்கொண்டோம். இந்த பகுதி இயற்கையில் கடற்கரை சூழல் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கக்கூடிய தனித்துவமான அம்சங்களை கொண்டிருந்ததால் வடக்கு மாகாணத்தில் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உருவெடுக்கும் மிகுந்த வாய்ப்பை கொண்டுள்ளது. இதனை முன்னிட்டு சுற்றுலாத்துறை அமைச்சின் கீழ் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பருத்தித்துறை முனைப்பகுதியில் திட்டமிட்ட முறையில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பொது கழிப்பறையும் விரைவில் திறந்து வைக்க பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்க தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். வடக்கின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இன்ப தொகுதிகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் மோசமான கருத்துக்களுக்கு தமிழ் அரசியல் தலைவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் தற்போது அதிகாரத்தில் உள்ள தமிழ் அரசியல் தலைவர்கள் அமைதியாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். அதிகாரத்தை பெற்ற பின்னரும் சிங்கள அரசியல் தலைமையின் பிடியிலிருந்து விடுபடாமல் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே சில தமிழ் தலைவர்கள் கூட்டணி அமைத்து செயற்பட்டு வருகின்றனர். இவ்வாறு செயற்படுபவர்கள் உண்மையான அரசியல்வாதிகள் அல்ல, மாறாக அரசியல் தரகர்கள் என்றே கூற வேண்டும். செம்மணி விவகாரம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் அவதூறான அல்லது மோசமான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என பாராளுமன்றத்தில் அறிவுறுத்தும் அதிகாரம் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளது. மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் பாராளுமன்றத்தில் இது குறித்து தெளிவான அறிவிப்பை வெளியிட்டு இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சர் KD லால்காந்தவிற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்குமாறு வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இவ்விடயத்தை தேசிய விவசாயிகள் அமைப்பின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் தெரிவித்தார். ஊடகங்களும் கருத்து தெரிவிக்கையில் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், விவசாய அபிவிருத்தி சட்டத்தை மீறி நெற்பயிற்சிகை நிலங்களை ஏனைய பயிற்சிகளுக்காக பயன்படுத்துவதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக அனுராதா தென்னக்கோன் இதன்போது குற்றம் சுமத்தினார். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கைகளின்படி நெல் நிலங்களை நிரப்புவதோ அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதோ முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் மக்காச்சோள விதைகளை இறக்குமதி செய்யும் பெரு அளவிலான தனியார் நிறுவனங்களில் ஒப்பந்தம் ஒன்றை நிறைவேற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரின் இத்தகைய செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த அவர், விவசாயிகளின் உண்மையான பிரச்சினைகளை அடையாளம் காணாமல் அவர் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டு வருவதாக ஊடகங்களுக்கு முன்னால் பொய்த் தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு லால்காந்தவை விவசாய அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் வரை அல்லது அரசாங்கம் அவரை அப்பதவியிலிருந்து நீக்கும் வரை நாம் வரும் வெள்ளிக்கிழமை முதல் புதிய வடிவிலான போராட்டங்களை தொடங்க உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். விவசாய சமூகத்தின் உரிமைகளுக்காக ஆரம்பிக்கப்படும் இந்த போராட்டத்தை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என உறுதியாக தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அழைப்பாணையில் ஆணைக்குழுவின் முன் இன்று முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமான சமிந்த குலரத்ன நியமிக்கப்பட்ட தொடர்பாக இடம்பெற்று வருகின்ற விசாரணை தொடர்பில் அவருக்கு இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆணைக்குழுவின் முன்னிலையாக உள்ளதாக தனது சட்டத்தடிகள் மூலம் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் சமிந்த குலரத்ன தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் சொன்னது என்ன? ஜனாதிபதி தேர்தலில் சொன்னபடி செய்தார்களா என்ற அடிப்படையில் திருகோணமலை சிவன் கோவில் அடிக்கு முன்னால் அடையாள உண்ணாவிரதம் இடம்பெற்றது. திருகோணமலை மக்கள் சமூக செயற்பாட்டாளர் வேந்தன் இந்த உண்ணாவிரதத்தினை ஏற்பாடு செய்தார். இதில் பிரதானமாக 7 கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கு தீர்வு கோரி உண்ணாவிரதம் இருந்தனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும், அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட வெடிமருந்து மற்றும் சுருக்கு வலைகள் பயன்படுத்தி மீன்பிடிக்கின்றனர், இதனை தடை செய்ய வேண்டும், அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், செம்மணி மனித புதைகுழியில் 500க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் எடுக்கப்பட்டது, உரிய விசாரணை இதற்காக தேவை, இதனை செய்தீர்களா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை மந்தகதியில், இது துரித விசாரணை இடம்பெற வேண்டும், வடகிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து மாகாண சபை தேர்தல்களும் இடம்பெற வேண்டும், நாட்டின் அனைத்து பிரதேசத்தையும் போதையற்ற நாடாக மாற்ற வேண்டும், இதனை செய்தீர்களா என பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை முன்வைத்து அரசாங்கத்திடம் கோரிக்கையாக முன்வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் பதவிக்காலத்தை மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்காக ஐநா பொதுச்சபையில் நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இலங்கை பங்கேற்காமல் நடுநிலை வகித்துள்ளது.
இந்த வாக்கெடுப்பில் மொத்தம் 167 நாடுகள் பங்கேற்ற நிலையில் இலங்கை உட்பட 13 நாடுகள் நடுநிலை வகித்தன. பெலராஸ், டொமினிக்கன் குடியரசு, ஈக்வாடர், கஜானா, ஈராக், நியூசிலாந்து, பரகுவே, பேரு, தென்கொரியா, தெற்கு சூடான், சுரினாம் மற்றும் உகண்டா ஆகிய நாடுகள் நடுநிலை வகித்த நாடுகளாகும். இதேவேளை ஆர்ஜென்டினா, புர்கினா பாசோ, வடகொரியா, ஸ்டேல், மாலி, நிகருவோவா, நைஜர், ரஷ்ய கூட்டமைப்பு, டிரினிடாட் டொபாகோ, அமெரிக்கா ஆகிய 10 நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தது. சீனா உள்ளிட்ட 144 நாடுகள் ஆதரவாக வாக்களித்ததைத் தொடர்ந்து வோல்கர் டக்குக்கு பதவிக்காலம் என்கிற 4 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் பதவியை பொறுப்பேற்றவர். இலங்கையின் தற்போதைய அரசாங்க ஆட்சியை பொறுப்பெடுத்து ஓராண்டுக்குள் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.